சூப்பராக இருந்தது மூவி. நல்ல ஒரு கான்செப்ட்டு. இந்த மூவியை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்களோட பார்க்கலாம், பெரியவங்களோட போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்செப்ட் இன்றைக்கி நம்ம நிறையா பேருக்கு தெரியாது. ஃபாரினுக்கு போய் நிறையா சம்பாதிக்கணும்னு வீட்லேயும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. நம்மளே சரி மற்றவங்க அங்கே இருக்காங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுவோம், நம்மளும் போய் பண்ணோம். பட் அது பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள், அதில் இருக்க கஷ்டம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மூவி மூலியாக சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல. நிறையா க்ரியேட்டிவ் கான்செப்ட்லாம் இருக்குது. தயவுசெய்து மூவி போய் பாருங்கள். நம்ம ஒரு மூவிக்கும் இன்னொரு மூவிக்கும் என்றைக்குமே புரியுது. ஜவான்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ் மூவி. அது முன்னாடி அந்த பட்டான் ஒரு ஆக்ஷன் பேஸ் மூவி. இது வந்து டைரக்டரே வேறு, ராஜ்குமார் ஹிரானி. அவர் எடுத்த 3 Idiots எடுத்துக்கிட்டோம், முன்னாபாய் எடுத்துக்கிட்டோம், லகரே முன்னாபாய், PK, சஞ்சு. லைக் ஒரு ஸ்டோரி எடுத்தோன்னா அந்த ஸ்டோரியோட கேரக்டருக்குள்ளே போகணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜவானில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இன்டென்ஸான ஒரு கேரக்டர், ஒரு ஆக்ஷன் பேஸ் கேரக்டர். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அ கேரக்டர். அந்த கேரக்டருக்குள்ளே போனோன்னா அந்த ஆக்ஷன், அந்த மாஸ்லாம் விட்டுட்டு தான் வரணும். ஷாருக் கான் இஸ் a வெரி versatile ஆக்டர். நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி versatile-ஆக இருக்காங்க. ஐ திங்க் he has done justice to his role. கான்ட்ராஸ்டாக இருந்தாலுமே அந்த ஸ்டோரி வேறு, இந்த ஸ்டோரி வேறு. ஸோ ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி he is able to be versatile. இதான் நான் சொல்ல வருவேன். Youngsters should be very careful and parents should also not force their kids to go to foreign and earn. Opportunity கிடைச்சா நல்லது. Go through a direct way, don't go through an indirect way. போய் மாட்டிப்பீங்க, ரிட்டர்ன் வரதுக்கும் ஒரு திருப்பியும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால் இதுக்கு மேலே ஸ்பாய்லர் வேணான்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஃபுல் ஸ்டோரி சொல்லிடும். அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்தது ஒரு சீனும். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்ல மூவி இருந்துச்சு. அவுட் ஆஃப் இது 3 மூவிஸ் வந்துச்சுல்ல ஷாருக் கானுக்கு, இது பெஸ்ட் மூவி இருந்துச்சு. ஃப்ளாலெஸ் ஸ்டோரி, ஃப்ளாலெஸ். எதுவும் எனக்கு எது இல்லையா இது இருந்துச்சு எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக ஸ்டோரி இருந்துச்சு. அப்புறம் என்ன கேட்குறீங்க நீங்கள்? மெசேஜ் எனக்கு நான் என்ன மெசேஜ் எடுத்துட்டேன், லைஃப்பில் எவ்வளோ ஜாஸ்தி நம்ம பார்க்குவா, இதாகிடுச்சு எனக்கு, அது ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவல் ட்ரபிள்ஸ் நமக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ தான் மூவியில் பார்த்தேன். யார் இருக்கிறாங்க, பாவர்ட்டி இருக்குது, எவ்வளோ வேல் பண்ணுறாங்க, காசு இது ஏர்ன் பண்ணணும், அதுக்காக எவ்வளோ ஜாஸ்தி வேல் பண்ணுறாங்க. நம்ம லைஃப்பில் எதுவும் கம்மி இல்லை, கிராட்டிடியூட் இருக்கணும். அதுதான் இது மெசேஜ். ஷாருக் கான் awesome. Words இல்லை, too good. Overall movie 11 on 10. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. நல்லா இருந்தது, நல்லா படம். நல்லா எடுத்திருக்காங்க படம். மெசேஜ்ன்றது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஜேர்னி காட்டுறாங்க. எப்படி இல்லீகலாக வந்து யாருக்கும் வீசா கிடைக்காம பிரச்சனை இருக்காமல் ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும், ஒரு வெளிநாட்டு போய் ஆகணும். ஸோ அந்த இல்லீகலாக எப்படி போகிறாங்க, அந்த ஜேர்னி எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அங்கே போய் வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னி நல்லபடியாக காட்டியிருக்காங்க இதில் படத்தில். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் சார். ஏன்னா அது வந்து சும்மா ரேண்டமாக உட்காந்து ஸ்டோரி எழுந்த மாதிரி இல்லை. எல்லாம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அவங்க எல்லாம், ஏன்னா கடைசியில் மூவியில் அதில் இமேஜஸ் காட்டுவாங்க. எப்படி வந்து அந்த ஒரிஜினலாக அதெல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோலாம் காட்டும்போது நீங்களே யோசிப்பீங்க. ஸோ ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதை வந்து மூவியில் யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க சார். ஜவானில் நம்ம அட்லி சார் வச்சு மாசாக கலெக்டர் அவரை அப்படியே கரெக்டாக மாசாக இருக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ப்ராப்பராக ஒரு கெட்டப் எடுத்து நல்லா ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது சார். ஐ திங்க் இதே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா 2 மாதம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஷேர் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா ப்ராப்பரான ஆக்டிங்கான மூவி சொல்லி. ஸோ அவர் எப்படின்னா ஒரு திடீர்னு நல்ல ஒரு காமெடி சீன் போயிட்டுருக்கு, டக்குன்னு அடுத்த சீன் ஒரு இமோஷனல் சீன் வந்துடும். அது நல்ல பயங்கரமாக அவர் அப்படியே ஹிட் பண்ணுவார். அப்படியே அடுத்த சீன் அப்படி நல்ல இமோஷனலாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் blend ஆஃப் ஃபன், காமெடி அண்ட் இமோஷன்ஸ் as well. கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெய்னர் சார். It's a very good, very amazing movie. It's an experience in itself. So you should definitely watch. Everybody should definitely watch in its like this movie. I think it was worth the wait. This is almost the last movie of this year, and Shah Rukh's movie. So out of all 3 movies, I think of Shah Rukh Khan, this was the best. Out of all the Pathaan and Jawan this year, it's basically how when you go to foreign, you have to pass through certain tests. How difficult it is for an Indian to pass that test. But when foreigners come to India, they don't have to go through certain tests, and it's not as hard for them to come to India. So that was a difference shown in the movie, and and how the struggles, how they actually go through the donkey route, which is the donkey route, the struggles and everything to just make a living for their house, for their family. So it's very emotional, but also very funny. So all the characters are very well chosen, and
Yeah, completely worth it. Shah Rukh Khan, amazing. Amazing. He looks so good. His comedy is also so good. His dialogue delivery, the movie, the song, Lut Put Gaya. It's so. It was such a happy moment to watch that song on screen. So yeah, very nice.